நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கும் பயணம் சென்றிருக்கிறார், கர்நாடகாவுக்கும் பயணம் சென்றிருக்கிறார். போன இடங்கள்ல அவர் என்னென்ன தவறு விட்டுருக்கிறார், என்னென்ன பேச மறந்துருக்கிறாரு, எப்படியெல்லாம் பேச மறந்துருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. முதல் முறையா விஜய் அவர்கள் பதவியேற்று நிதி ஆயோக் கூட்டம், ஃபர்ஸ்ட் நிதி ஆயோக் கூட்டத்துல அவரு கலந்து கொண்டிருக்கிறார். பொதுவா ஒவ்வொரு முதலமைச்சர்களும் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கும் போது தன்னுடைய மாநிலடைய வளர்ச்சிகளை பற்றி பேசுவாங்க. அதை சுட்டி காட்டி தனக்கு எந்த அளவுக்கு நிதி வேணும், இது எந்த அளவுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு நாங்கள் எடுத்துட்டு போனோம் அப்படின்றத ஒவ்வொரு நிதி ஆயோக் கூட்டத்திலும் மாநிலம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் மாநில சார்ந்த நிதிகளுக்காகவும் கட்டமைப்புகளுக்காகவும் என்ன பண்ணுவாங்கன்னா நிதிகள் கோடுறது அப்படின்றது இங்கே பொதுவான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு மாதம் தான் இருக்கு, 30 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 30 நாளில் அவர் போயிட்டு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களுக்கு எதிராகவும் பிரதமர் எதிர்க்காகவும் தமிழ்நாடை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வளர்ச்சி எந்த அளவுக்கு பெற்றிருக்கு தெரியுமா? பொருளாதாரத்துல 2வது இடம், இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில 2ஆம் இடம் இருக்கு. கல்வியில சிறந்த மாநிலமா இருக்கு, பாதுகாப்புல சிறந்த மாநிலமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம மகளிர் சுய உதவி குழு, பெண்கள் பாதுகாப்பு, பெண் கல்விகள் இப்படின்னு பல விதத்திலையும், சுகாதாரம், உள்கட்டமைப்பு அப்படின்னு எல்லாவற்றிலும் வளர்ச்சி தான் அடைந்திருக்கு, சிறந்த மாநிலமா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுல பல பெண்கள் வேலைக்கு போறாங்க. இதுல 42% தமிழ்நாட்டு பெண்கள் அப்படின்றதுல இங்க எல்லாருமே பெருமை கொள்ளணும். இவ்வளவு பெருமையும் நிறைந்த ஒரு தமிழ்நாடு சிறந்த மாநிலமா இருக்கு அப்படின்னு பெருமையா பேசினார்ல. இந்த பேச்சுக்கு, இந்த பெருமைக்கு காரணமானவர் யார் அப்படின்றதையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் பெருந்தன்மையா இருந்திருந்தார்னா, எதற்கும் ஆசைப்படல, நான் பேர் புகழ் எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் எனக்கு ஏமாத்திரம் அப்படின்னு பிரச்சாரங்கள்ல பேச தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு இங்கேயும் பேச தெரிஞ்சிருக்கணும். எனக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்ப சொல்லுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். ஆனா அது சொல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாடை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. திமுக ஆட்சி காலத்துல முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகளை தான், அவர் கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்களை தான், அவர் எந்த அளவுக்கு தமிழ்நாடு சிறப்பு மாநிலமா மாற்றி இருக்கிறார் அப்படின்றத தான் அங்க போய் என்ன பண்ணிருக்காரு, ஒப்பிச்சுட்டு வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். ஏன்னா 30 நாள்ல இவ்வளவு செய்யல விஜய் அவர்கள், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த 30 நாள் விஜய் அவர்கள் செய்தது ஏகப்பட்டது இருக்குது. இங்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்டது இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமை, தாவேக்கா நிர்வாகிகள் அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, கள்ளத்தனமா என்ன பண்றாங்க, பல குற்றச்சம்பவங்களை ஈடுபடுறாங்க, மின்வெட்டு அதிகரிச்சிருக்கு, விவசாயிகளை தவிக்க விட்டு இருக்கிறாங்க, விவசாயிகள் அங்கங்க போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படின்னு தாவேக்கா பல சாதனைகள் 30 நாள்ல செஞ்சிருக்கு. இந்த சாதனைகளை கொண்டு போய் அவர் சொல்லல. திமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு சிறந்த மாநிலம், பொருளாதாரத்துல 2ஆம் இடம், பெண் கல்விகள், பெண் பாதுகாப்பு, அது மாத்திரம் இல்லாம சுகாதாரத்துல, மகளிர் சுய உதவிக்குழுல, இப்படின்னு திமுக ஆட்சி காலத்துல செஞ்ச வளர்ச்சி திட்டங்களை தான் கொண்டு போய் என்ன பண்ணிருக்காரு, சேர்த்திருக்கிறாரு. ஒண்ணு. இன்னொன்னு, விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல பேசுனதையும் அப்படியே தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசுனது ரெண்டுத்தையும் ஒப்பிடுங்க. எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பொய் பேசியிருக்கிறார் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியும். ஏன்னா இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு தமிழ்நாடை இப்படி வசந்து பேசுறாரு விஜய் அவர்கள். தேர்தல் பிரச்சாரங்கள்ல என்னென்ன பேசினார் தெரியுமா? தமிழ்நாடு அதுல பாதாள குழிக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த திமுக தமிழ்நாட காக்க மறந்துருச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்குது. ஏன் சிஎம் சார் தவற விட்டீங்க, ஏன் ஸ்டாலின் சார் இப்படி பண்றீங்க, நீங்க தப்பு செஞ்சுட்டு ஏன் சிஎம் சார் ஏன் மேல பழிய போடுறீங்க, இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு சந்தி சிரிக்குது சார், அது மாத்திரம் இல்ல விவசாயம் எந்த அளவுக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க சார், அப்படி இப்படின்னு திமுக ஆட்சி காலத்துல என்ன ஏதுன்னு தெரியாமலேயே வாய்க்கு வந்தெல்லாம் பேசி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனா தேர்தல் பிரச்சாரங்கள்ல விஜய் அவர்கள் திமுக அரசை எந்த அளவுக்கு குற்றம் சுமத்தினாரோ, எந்த அளவுக்கு பொய்களை சொன்னாரோ, இன்னைக்கு அதெல்லாம் சுத்த பொய் அப்படின்னு விஜய் வாயாலேயே அவரே என்ன பண்ணிருக்காரு, தோல் உரிச்சு காட்டியிருக்காரு. நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. இன்னைக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது கஜானா காலி அப்படின்னாங்க, ஆனா இன்னைக்கு உள்ள வந்து பார்க்கும்போது கப்பு சிப்புன்னு இருக்காங்க. எது வரைக்கும் நீங்க அமைதியா இருப்பீங்க?
அது சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் நீங்களே, 1 மாசம் ஆயிடுச்சு, வெள்ளை அறிக்கை எங்க கொடுத்தீங்களா? கொடுக்கவே கிடையாது. ஏன்னா இவங்க சொல்றது எல்லாமே வெறும் பொய்ய மட்டும் சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சியை பெற்றிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டும் மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அங்கங்க கரண்ட் பிரச்சனை ஏன் வருதுன்னா திமுக காரன்னு சொல்லிட்டு ஈஸியா அவங்கள கை கட்டிட்டு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஏங்க ஆட்சியில பொறுப்பேத்துக்கங்க, ஏங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு தான் மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் சுதாரிச்சுட்டாங்க. இந்த ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு பாதையில போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுதாரிச்சுட்டாங்க. ஆனா இன்னமும் திமுக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் முதற்கொண்டு எம்எல்ஏக்கள் வரைக்கும் என்ன பண்றாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்க. ஆட்சி 30 நாள் ஆயிடுச்சுங்க, இதுக்கப்புறமும் உங்களால சரி செய்ய முடியலன்னா என்ன அப்படின்ற இதுல ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த, திசை திருப்புற விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்காரு விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி திறக்கப்படல, டெல்டா விவசாயிகள் எல்லாமே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாகுபடிக்கு என்ன பண்றாரு, 300 கோடி என்ன பண்றாரு, ரிலீஸ் பண்றாரு. தண்ணியே வரலையா, காசை வச்சு என்னையா பண்ண முடியும் அப்படின்னு தான் எல்லா விவசாயிகளும் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு. இது எந்த அளவுக்கு திசை மாத்திர வேலை, பயங்கரமான வேலைல. நிதி ஆயோக் கூட்டத்துல மேட்டூர் அணையை பத்தி பேசுனீங்களா? நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள், ஏகப்பட்ட நிதிகள் நிலுவையில இருக்கு, அதை பத்தி பேசுனீங்களா? கிடையவே கிடையாது. நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னீங்களே, நீட்டுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அங்க போயிட்டு ரிக்வெஸ்ட் தான் வச்சுட்டு வந்திருக்கீங்க இப்படின்னு பல கேள்விகள் அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, சொதப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அடுத்தபடியா கர்நாடகாவுக்கு போனார். கர்நாடகாவுக்கு போன அவர் சாமி கும்பிட போனாரு. அதுல நம்ம எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆன்மீக அரசியல் அவர் கையில எடுத்திருக்கிறாரா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா மத சார்பற்ற கொள்கைன்னுவாரு. ஆனா இங்க என்ன பண்ணுவாரு, ஆன்மீகத்தை என்ன பண்ணுவாரு, உயர்த்தி பிடிப்பாரு. இந்து மதத்தை என்ன பண்ணுவாரு, உயர்த்தி பிடிப்பாரு. பெரியார் கொள்கை தலைவரா வச்சுப்பாரு. ஆனா இதெல்லாம் செய்வாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு தனிப்பட்ட விஷயம். கர்நாடகாவுக்கு போனீங்களே, ஏன் மேகதாது அணையை பத்தி DK சிவகுமார் முதலமைச்சர் கிட்ட போயிட்டு நீங்க வந்து ஆலோசனை பண்ணல, கேள்விகள் கேள்வி. இதுல உடனே இந்த டிவிகேக்கு முட்டு கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இது அப்படியே உல்டாவா திருப்புறாங்க. எங்க இது விஜய்க்கு ஆப்போசிட்டா மாறிடுமோ அப்படின்னு நினைச்சு இதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஒரு செட்டப் பண்றாங்க. என்ன அப்படின்னா, விஜய் போனாரு கர்நாடகாவுக்கு, எத்தனை கோடி ஜனங்கள், எத்தனை பல லட்சம் ரசிகர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. விஜய் அண்ணா வந்து உங்களுக்கு அலர்ட் பண்றாரு, எச்சரிக்கை விடுறாரு. எங்க மேகதாது அணையை கட்ட நீங்க விரும்புனீங்க, ஆட்சியை பிடிப்போம், கர்நாடகாவிலே நாங்க ஆட்சியை பிடிப்போம். பாத்தீங்களா, இது சும்மா சாம்பிள் தான், நாங்க வர்றோம் தெரிஞ்ச பேர் எத்தனை லட்சம் பேர் கூடி இருந்தாங்க, எங்க ஆளுக்கு அங்கேயே மவுஸ் இருக்குங்க அப்படின்னு இது அப்படியே திருப்பி விடுறாங்க. ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மாதிரி கர்நாடகாவில் இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க தமிழ்நாட்டில் குழந்தைங்க கெஞ்சுது, குழந்தைங்க கதறுது, குழந்தைங்க அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. ஆனா அங்க அப்படியெல்லாம் போட மாட்டாங்க, அங்கெல்லாம் உணர்வாளர்கள், அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் விமர்சிக்கிறாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு இங்க ஒரு ரசிகர் மனப்பண்பு, ஒரு கவர்ச்சி இருந்தது. ஆனா அங்க அப்படி கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் இங்க வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு சாமி கும்பிட போனாரு, சாமி கும்பிட்ட கையோட என்ன பண்ணிருக்கணும், அங்க தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு DK சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு என்ன பண்ணிருக்கணும், பேசிட்டு வந்திருக்கணும். கூட்டணியில தானே சார் இருக்கீங்க, காங்கிரஸோட கூட்டணி தான் இருக்கீங்க, அங்க காங்கிரஸ் ஆட்சி தான். ஏன் ஒரு சந்திப்பு ஒன்று நடத்துங்க, மேகதாது அணை கட்டக்கூடாதுங்க, அவங்க உங்களுடைய என்னென்ன கோரிக்கை அங்க வைங்களேன், ஏன் வைக்கல, ஏன் ஆலோசிக்கல, ஏன் வந்துட்டீங்க? ஏன்னா பயம். அங்க போனா சாமியை கும்பிட்டோமா வந்தோமா இருக்கணும், அரசியலை பத்தி அங்க பேசக்கூடாது, அரசியலை பத்தி சந்திப்பெல்லாம் அவங்களுக்கு தரமாட்டாங்க. எல்லாமே தெரிஞ்சுதான் போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கப்பு சிப்புன்னு வந்திருக்கிறாங்க. சோ மேகதாது அணை கட்டுறதுக்கு அந்த பக்கம் DK சிவகுமார் எந்த அளவுக்கு என்ன பண்றாரு, மும்முரமா இருக்கிறாரு. பிரதமர் மோடி சந்திச்சு என்ன பண்றாரு, கடிதம் கொடுக்கிறார். நிதி ஆயோக் கூட்டம் முடிஞ்ச பிறகு பிரதமர் மோடியை சந்திச்சு இதுக்கு பர்மிஷன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு, திமுக செஞ்ச பெருமைகளை மட்டும் பேசிட்டு வாயை மூடிட்டு வந்திருக்கிறார், கப்பு சிப்புன்னு வந்திருக்கிறார். மேகதாது அணையை பத்தி பேசுற, ஏன் பிரதமரை சந்திச்சு நீங்க தனிமையா சந்திச்சு மேகதாது அணையை பத்தி ஏன் பேசல, கேட்கலாம்ல, கேட்கவே இல்லை, எதுவுமே பண்ணல. சோ தொடர்ந்து மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். ஆனா 5000 பேர் கூடிட்ட பிறகு ஒரு பஸ் நிப்பாட்டிட்டு மேல ஏறி பேசுவார் பாருங்க வீரவசனம், அந்த மாதிரி பேசுவாரு. நீங்களும் நானும் அந்த அளவுக்கு வியப்படைஞ்சு பார்ப்போம் அவருடைய பேச்ச, அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க.
தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போக போகுது அதை முதல்ல பாருங்கயா. தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போறாங்க இந்த மேகதாது அணையினால. தமிழ்நாடுடைய விவசாயிகளுடைய நிலைமை என்ன கேள்விக்குறியா இருக்கு. இத பத்தி பேசுங்க. ஏன்னா அவரு வீரவசனம் பேசுறது, டைலாக் பேசுறது, பஞ்சு டைலாக் பேசுறது, கண்ணீர் வடிக்கிறது, இத பத்தியே பேசின்னு இருக்கு ஒரு கும்பல். இவங்கள என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியல. மேகதாது அணை இங்க கட்டப்பட்டால் நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்னவாகும், நம்முடைய விவசாயிகளுடைய எதிர்காலம் என்னவாகும், கேள்விக்குறியாகும். இதை பத்தி பேசுங்க. இதை பத்தி விஜய் அவர்கள் போய் பேசவே இல்லை. டெல்லியிலயும் போய் பேசல, கர்நாடகாவுக்கு போனார அங்கேயே சந்திச்சு பேசல அப்படின்றதுதான் ஒரு வேதனைக்குரிய செயலா இருக்கு. சோ ஜோசியர் என்ன சொல்வாரோ அதை நம்ம செஞ்சிடணும். சோ படம் வந்துட்டா டைரக்டர் என்ன சொல்வாரோ அதை செஞ்சிடணும். தலைமைச் செயலகத்துக்கு போனா கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிடணும். இப்படியே தான் இருக்கிறாரு கண்டி. மக்களுடைய நலனுக்காகவும், மக்களுடைய உரிமைகளுக்காகவும், விவசாயிகளுடைய உரிமைகளுக்காகவும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. ஆனா டைலாக் மட்டும் நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணும் இதை மட்டும் விட்டுருவார். ஏன்னா இப்படி சொல்லிதான் விவசாயிகளை ஏமாத்தி இன்னைக்கு என்ன பண்றாரு, பயிர் கடன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு பெரிய தொப்பியை போட்டிருக்கிறார், எல்லாருக்கும் விபூதி அடிச்சுட்டு இருக்காரு. இதே போலதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் அவர்கள் விபூதி அடிச்சுட்டு இருக்கிறாரு. கர்நாடகாவுக்கு போயும் மேகதாதனை பத்தி பேசல, நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு மேகதாதனை பத்தி பேசல அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிற இந்த சோஃபா மாடல் அரசு என்னதான் சொல்றது நம்மளுக்கு தெரியல. 30 நாளுக்குள்ள உங்களால என்ன செஞ்சிருக்க முடியும்? நீங்க பேசுனது எல்லாமே திமுக ஆட்சியினுடைய சாதனைகள். ஆனா தேர்தல் பிரச்சாரங்களை எந்த அளவுக்கு பொய் கட்டுகளை நீங்க என்ன பண்ணீங்க, கட்டவிழ்த்தீங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணீங்க. இன்னைக்கு அது எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. நீங்களே உடைச்சிருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் பொய்ப்பா, தேர்தல் பிரச்சாரத்துல நான் பேசுனதெல்லாம் பொய், தேர்தல் பிரச்சாரத்துல நான் திமுகவை பத்தியும் திமுக ஆட்சியை பத்தி பேசுனது எல்லாமே பொய், இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்துல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஏன்னா நீங்க வெளியில இருந்து பேசும்போது வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசலாம். ஆனா உள்ளக்குள்ள வந்துட்டு எல்லாம் பேப்பர் படிதான் பேசணும், ஆதாரம் இதன்படிதான் நீங்க பேசணும். ஆனா வெளியில பேசுனதுக்கும் இப்போ முதலமைச்சராய் உள்ள வந்து பேசுனதுக்கும் விஜயனுடைய பேச்சுகள் எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கு. அப்ப எது உண்மை? தேர்தல் பிரச்சாரங்களை பேசுனது உண்மையா? இன்னைக்கு எல்லா முதலமைச்சர்கள் முன்னாடியும் பிரதமர் முன்னாடியும் நீங்க பேசுறீங்களே தமிழ்நாடு சிறப்பை பத்தி, இது உண்மையா? எது உண்மை அப்படின்றது விஜய் அவர்கள் தான் என்ன பண்ணணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் அவர் நிற்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அடுத்தடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்னமாக போகுது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.